அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. நித்தி ஹெல்த் கேரில் இந்த சேனலில் நான் இந்த கிழமை இன்னொரு பதிவு, மிக முக்கியமான பதிவு. இந்த மிக முக்கியமான பதிவு தொழில் வாய்ப்பு சம்பந்தமான, மருத்துவத்துறையில் முக்கியமான தொழில் வாய்ப்பு துறை சம்பந்தமான ஒரு பதிவு. தயவுசெய்து முக்கியமாக ஏஎல் பயோஸ்ட்ரீம், அதாவது பயோஸ்ட்ரீம், மெட் ஸ்ட்ரீம், 2 ஸ்ட்ரீம்லையும் படித்தவர்கள் நீங்கள் இதுவரையும் எதுவித கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பிக்காமல் இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட வேண்டாம். மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு தொழில்துறை. மாதாந்தம் குறைந்தது கற்கை காலத்திலேயே 60,000 ரூபாய்க்கு குறையாமல் நீங்கள் உழைக்கக்கூடிய, அதாவது சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில்துறை தான் சுகாதார அமைச்சிடமிருந்து தற்பொழுது வெளிவந்துள்ள ஒரு அறிவிப்பு. கிட்டத்தட்ட விளக்கமாக வீடியோ போவோம் பாருங்கள். இலங்கை அரசு சுகாதார அமைச்சு தற்பொழுது 3000 பேர், 3000த்துக்கும் அதிகமான அளவு தாதிய உத்தியோகர்கள், இலங்கையில் சகல வைத்தியசாலைகளிலும் காணப்படுகின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 3000த்துக்கும் அதிகமான தாதிய உத்தியோகத்தர்களை நிரப்புவதற்கு திட்டமிட்டுள்ளது. இப்போ இதன் அடிப்படையில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது யாருக்கு எலிஜிபிள், யார் இதை அப்ளை பண்ணலாம் என்றால் தவற விட வேண்டாம். 2021ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு, 24ஆம் ஆண்டு ஏஎல் பரீட்சையை எடுத்தவர்கள். இதில் ஒன்று பயோவாக இருக்கலாம், இல்லை மெட்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கிற இந்த 2026ஆம் ஆண்டு 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 18 வயதை விட குறையாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த ஏஎல் பரீட்சையை பொறுத்தவரையில் நீங்கள் 2021, 22, 23, 24 ஏதாவது ஒரு காலத்தில் பரீட்சையில் ஒரு தடவையில் நீங்கள் 3 பாஸ் இருந்தால் காணும். இப்போ 3 தடவை உங்களுக்கு 3 பாஸ் இருக்குன்னு 3 ஃபார்ம், 3 அப்ளிகேஷன் போடலாம், 3ம் ரிஜெக்ட் பண்ணப்படும். மேலதிகமான கல்வித்தகம் என்று பார்த்தா ஓஎல்ல பொறுத்தவரையில் நீங்கள் 2 தடவைக்கு மேற்படாத வகையில் 6 பாடங்கள் சித்தி அடைஞ்சிருக்கணும். இது ஒரு சின்ன விஷயம் என்னென்றால் மேத்ஸ், சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் இது சி பாஸ் இருக்கணும் சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ரீதியாக தான் இது இந்த உள்வாங்கல் நடவடிக்கைகள் மாவட்ட ரீதியாக தான் மேற்கொள்ளப்படுவது. பொதுவாக நாடளாவிய ரீதியில் இல்லாமல், எதிர்கால காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட மாதிரி நாடளாவிய ரீதியில் இல்லாமல் அந்தந்த மாவட்ட ரீதியில் அந்தந்த மாவட்டத்துக்கு தேவையான வெற்றிடங்களுக்கு ஏற்ற ரீதியில் அந்தந்த மாவட்ட சனத்தொகை அடிப்படையில் இது பிரிக்கப்பட்டு உள்வாங்கல் நடைபெற போகிறது. எனவே மாவட்ட ரீதியிலாக இருப்பவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம், அரிய சந்தர்ப்பம், தவற விட வேண்டாம், விண்ணப்பிக்க தவற வேண்டாம். இது யாருக்கு தகுதி என்று பார்த்தால் இலங்கை பிரஜையாக இருக்கணும். முக்கியமான தகுதி இலங்கை பிரஜையாக இருக்கணும். சிறந்த உடல் உள ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்ற இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட ரீதியாக இவர்கள் உள்வாங்கப்பட இருப்பதால் தொடர்ச்சியாக 2025ஆம் ஆண்டு 30ஆம் தேதி 6ஆம் மாதம் இதிலிருந்து 3 வருடங்கள் தொடர்ச்சியாக அந்த மாவட்டத்தில் அவர் இருந்ததாக இருக்கணும். அதுக்குரிய வதிவிட அத்தாட்சி சான்றிதழ் கிராம அலுவலர்களால் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இதில் சில விதிவிலக்குகள் இருக்கின்றால், அப்படி அவர் குறைவாக இருந்தால் அதற்கு முன்பு அவர் நிரந்தர மாவட்டம் எங்கு 3 வருடங்கள் அதிக அளவு இருந்தாரோ அந்த மாவட்டம் தான் அவரது நிரந்தர மாவட்டமாக கருதப்பட்டு கணிக்கப்படும். இறுதி முடிவு சுகாதார அமைச்சின் முடிவு. ஆனால் அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள், தாய் தந்தை அரசு ஊழியர்களாக இருந்து அவர்கள் இடமாற்றத்தின் காரணமாக ஒரு இடங்களுக்கு சென்று பின் அவர்களுக்கு வேறு விதத்தில் அவருடைய முன்னுரிமை அடிப்படையில் அவருடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும். இறுதி முடிவு சுகாதார அமைச்சின் முடிவே ஆகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விண்ணப்பம் 29/5/2026ஆம் ஆண்டு விண்ணப்பம் கோரப்பட்ட அன்று 18 வயதுக்கு குறையாதவர்களாகவும் 28 வயதுக்கு மேற்படாதவர்களாகவும் இருக்க வேண்டும். இது முக்கியம். உயரம் 4 அடி 10 அங்குலமாக இருக்கணும், அதை விட குறையாமல் இருக்கணும். அல்லது 147 சென்டிமீட்டர், 147.3 சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கணும் இந்த உயரம். மிக முக்கியமான திருமணமாகாதவராக இருக்க வேண்டும். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக, திருமணமாகாதவராக இருக்க வேண்டும், அல்லது விவாகரத்து பெற்றவராகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் யார் போட இயலாது. இப்போ இன்னொரு விஷயமா பார்த்தா, இந்த தகுதி நெறிக்கு யார் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தா, ஏற்கனவே ஒரு பல்கலைக்கழகத்தில் அல்ல பல்கலைக்கழக கல்லூரி, அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைகள் யூஜிசியில் பதிவு செய்யப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது பல்கலைக்கழக கல்லூரிகளில் பதிவு செய்தவர்கள் அல்லது பதிவு செய்து கற்றுக்கொண்டிருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. இது தவிர தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் உயர்தர ஏஎல் ரிசல்ட்ஸோட ரிக்ரூட் பண்ணப்பட்டு பதிவு செய்தவர்கள் அல்லது கல்வி கற்பவர்கள் இவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது.
இது தவிர ஹெல்த் மினிஸ்ட்ரின்ற சுகாதார அமைச்சு அல்லது வேறு டிபார்ட்மெண்ட் எங்களோட உயர் கல்வி அமைச்சு அல்ல வேறு அரசாங்க நிறுவனங்களால் உயர்தர கல்வி பெறுபோற்றுடன் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கு முழு நேர கற்கை நெறிக்காக பதிவு செய்தவர்கள் அல்லது பதிவை தொடர்ந்து கற்க கொண்டிருப்பவர்கள் இவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது விண்ணப்பிச்ச பிறகு ஏற்கனவே செய்த பதிவை ரத்து செய்தாலும் அவர்கள் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அல்லது இவர்கள் நேர்முக பரீட்சைக்கு அழைத்தா பின்பு தெரிவு செய்யப்பட்ட பின்பு தங்கள் முந்தைய பல்கலைக்கழக கல்லூரி அல்லது தேசிய கல்லூரி அல்லது வேறு அரச உயர் நிறுவனங்களில் கற்கிற முழுநேர கல்வியாகவே பதிவை ரத்து செய்தாலும் இவர்களுடைய பதிவு நீக்கப்படும். இவர்கள் தகுதியான விண்ணப்பதாரிகளாக கருதப்பட மாட்டார்கள். பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடிச்சவராக இருந்தால் அதுக்கு விண்ணப்பிக்கலாமா என்ற கேள்வி வரும். விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர் ஏற்கனவே அந்த பல்கலைக்கழக கல்வியின் பட்டப்படிப்பை பெற்ற சான்றிதழ் 29/5/2026 கெசட் வந்த ஆண்டுக்கு முந்தின டேட்டா அவர்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இஃபெக்டிவ் டேட் இருக்கணும். இருந்தால் அவர் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஆன்லைனில் தான் நினைக்கணும். எதுவும் எழுத்தும் இல்லை, ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். இது சுகாதார அமைச்சின் இணையதளத்தில் www.health.gov.lk என்ற விண்ணப்பத்தளத்தில் இருக்குது. அதனூடாக நேரடியாக விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்ச பிறகு படிவாக ஆங்கிலத்தில் தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்ச அப்புறம் அதில் விண்ணப்பத்தை ஆன்லைனில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அது உங்களோட இமெயிலுக்கு வரும். அதை பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கணும். இல்லை ஆன்லைன் இதில் வச்சுருங்க. அது உறுதிப்படுத்தும் உங்களோட விண்ணப்பம் போய் சேர்ந்து விட்டு. இது சம்மந்தமான வேறு எதோ தொடர்புகளும் மேற்கொள்ள முடியாது. முக்கியமாக ₹1000 பிஓசி அக்கௌண்ட்டில், அதாவது சுகாதார அமைச்சின் செயலாளர் அக்கௌண்ட் 7041-318 என்ற பிஓசி அக்கௌண்ட்டுக்கு ₹1000 செலுத்தி அந்த ரெசிப்டை நீங்கள் ஆன்லைன் அனுப்பணும். அதையும் வச்சுருக்கணும். மற்ற ஆன்லைன் அப்ளிகேஷனை காப்பி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணால் ஒருத்தருக்கு தனிப்பட்ட செலெக்ஷன் சர்டிஃபிகேட்டோ கடிதங்களோ அனுப்பப்பட மாட்டாது. ஆன்லைனில் வெப்சைட்டில் தான் பிரசுரிக்கப்படும் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று. அப்படி தெரிவு செய்யப்பட்டவர்கள் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டு விண்ணப்பங்கள் இவையெல்லாம் பரிசீலிக்கப்படும். அப்போ எனவே இது விண்ணப்பித்தவர்கள் முதலே உங்களோட நேர்முக பரீட்சைக்கு தயாராக பின்வரும் ஆவணங்களை தயாராக வச்சுருக்கணும். முதலாவது நீங்கள் அப்லோட் செய்த டாக்குமெண்ட் கொப்பியை வச்சுருக்கணும். அதை ஒரு அதிகாரியினால் உறுதிப்படுத்தி வச்சுருக்கணும். ரெண்டாவது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோ வச்சுருக்கணும். ஏஎல் பருவர், இது பரீட்சை திணைக்களத்தால் வழங்கப்பட்ட Z குறியீட்டு எண்ணோட சேர்த்து வழங்கப்பட்ட பரீட்சை பருவ திணைக்களத்தால் வழங்கப்பட்ட சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். OL சர்டிஃபிகேட், இதுவும் பரீட்சை திணைக்களத்தால் வழங்கப்பட்ட சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கணும். மற்ற உங்களோட நேஷனல் ஐடி கார்டு அல்லது பாஸ்போர்ட் அல்லது அங்கே இருக்கப்பட்ட லைசன்ஸ். மற்ற ₹1000 நான் ஏற்கனவே பேங்க் லோனில் கட்டின அந்த ரெசிப்ட் வச்சுருக்கணும். முக்கியமாக வதிவிடத்தை உறுதிப்படுத்தும். இதான் இந்த ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட ரீதியான வதிவிடத்தை உறுதிப்படுத்துகிற ரீதியாக தான் இந்த உள்வாங்கல் நடைபெறப்போகுது. எனவே உங்களோட வதிவிடத்தை உறுதிப்படுத்துகிற GSN சர்டிஃபிகேட் கடிதம் அங்கே இந்தியாவுக்கு போய்க்குள்ள வச்சுருக்கணும். அப்போ இது இப்போயே நீங்கள் அதுக்குரிய தயார்படுத்தலை செய்யணும். அடுத்த ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இதை விட திருமணம் ஆகையில் திருமணமானவர் அல்ல, மற்ற விவாகரத்து பெற்றவர் அல்ல என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு சமாதான நீதிவாட்ட ₹50 முத்திரை ஒட்டி அதை நீங்கள் விட்டுக்கொள்ளணும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட வேண்டாம். தயவு செய்து உங்களுக்கும் உங்கள் அயலவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த தகவலை தெரியுங்கள். புதியவர்கள் நித்தி ஹெல்த் கேரை தயவு செய்து மறக்காமல்